இட்லி கடை இந்த படத்தை வந்து படமா பார்க்காம ஒரு ப்ராடக்டா பார்க்கலாம் அப்படின்னு சார் சொன்னாரு. என்ன சார் சொல்றீங்க? இந்த பாட்காஸ்ட் முடியும் போது வைஷ்ணவி கண்டிப்பா மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிரசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த இட்லி கடையோட ரிவ்யூன்னு சொல்றதை விட மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ்ன்னு சொல்லலாம். எவ்வளோ பேர் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லை, இந்த படம் வந்து தேட்டர்ல பார்க்கும்போது கூட சிலருக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க, ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் எப்படியே கண்ணே கலங்கிடுச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண் கலங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் மேஸ்லோஸ் வந்து நீட் ஹைரார்கி தியரி, பெஸ்டல் அனாலிசிஸ் அப்படின்னு நிறைய விஷயம் வந்து கத்துக்கிட்டா சூப்பரா இருக்கும்ல. அப்படியே நீங்க கத்துக்க போறீங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்க ஃபேவரட் அஜய் வைஷ்ணவி தான் பேசிட்டு இருக்கேன். என் கூட மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபசர் விகேஜி அவர்கள் வந்து இருக்காரு. ஸோ இன்னைக்கு இட்லி கடை அப்படின்னு சொல்லோன்னே இந்த படம் ஆரம்பிக்கும் போதே அப்படி பாத்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லா ஒரு கிரீனிஷா சூப்பரா ஆரம்பிச்சுது. மலை காடு எப்படி சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது இட்லி சுடுறத ஒரு விஷயமா அது ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷனா எடுத்துக்கிறாங்க. அதுல அவர் சொல்றாரு, தனுஷ் அவரோட வாய்ஸ் வருது, நீங்க டாக்டர், இன்ஜினியர், வக்கீல் இருக்கிறது தான் வேலையா என்ன, ஒரு இட்லி சுடுறது கூட வேலை தான் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் இந்த படம் ஃபுல்லா சார் நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. 2 hours நிறைய வாட்டி அந்த 4 அந்த கிச்சன், அதாவது அந்த 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 இட்லி கடை, அந்த கடையை அப்படியே காட்டுறாங்க. 2 பெஞ்சு, அந்த அம்மிக்கல், ஆட்டுக்கல், இந்த இட்லி இப்படி எடுக்கிறாரு. ராஜ்கிரண் சார் ஒரு வாட்டி எடுக்கிறாரு, தனுஷ் சார் ஒரு வாட்டி எடுக்கிறாரு, நித்யா மேனன் வந்து எடுக்கிறாங்க. லைக் அந்த இட்லியை மட்டுமே பேஸ் பண்ணி இருக்கு. நீங்க எனக்கு சொல்லியிருக்கீங்க நிறைய வாட்டி ஒரு கிச்சனுங்கிறது வந்து அம்மா சமையலறை வந்து ஒரு எக்கனாமிக்ஸ்னு எனக்கு சொல்லியிருக்கீங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? this இட்லி கடை இஸ் an example of economics. Why not? எப்படி சார் சொல்றீங்க? இதுல எல்லாமே அடங்கி இருக்கு. வியாபாரம் பண்றாங்க, ஒன்றும் இல்லாம ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பிச்சு குவாலிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அவரோட கை பக்குவம் வந்து அந்த இட்லியோட ஒரு குவாலிட்டி வந்து அங்கே வரக்கூடிய ரெகுலர் கஸ்டமர்ஸ் வராங்க. அதில் ஒரு வயசான பெரியவர், அவர் ரெகுலராக வந்து உட்கார்றாரு. அதே நேரத்தில் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே காட்டுறாரு. அவர் என்னது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி? படிக்கிற பிள்ளை காசு வேண்டாம். தட் இஸ் ஜஸ்ட் லைக் கார்பரேட். அதாவது பெரிய பெரிய நிர்வாகம் தான் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு ஷேக், ஒரு பெரிஸ்டோ வச்சிருக்கிறார், இட்லி பெரிஸ்டோ. அது ஓகே, இல்லை பாரிஸில் பெரிஸ்டோனா சின்ன கடை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து இஸ் சேயிங், நீ படிக்கிறியாப்பா, என்ன படிக்க போற, ரைட்டோ டாக்டர் இதாரு, சரி காசு வேண்டாம், நீ படிக்கிற பிள்ளை அப்படின்னா தட் இஸ் கார்பரேட் சோஷியல். அது கார்பரேட்ல இது இட்லி கடை சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, நம்ம வில்லேஜோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ நம்ம கிராமத்திலயும் வந்து நம்ம நாட்டை உருவாக்குறதுக்கான நிறைய பேர் வந்து இன்னும் தியாகம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இல்ல அந்த ஏழ்மையில இருந்தாலும் கொடுக்குறாங்க தெரியுமா, கொடுக்குறோன்ற மனசு இருக்கு தெரியுமா. அது என்ன சொல்றது? நீங்க மேஸ்லோஸ் நீட் ஹைரார்கி தியரின்னு சொன்னீங்க. ஐ வில் கால் இட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். So அந்த சிவனேசன் என்ற அந்த கேரக்டர், he shows self actualization, satisfying all physical needs எல்லாமே அப்படி லைனா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து தானே இருக்கு. So that's how I look at the movie. I think the movie has a IMDb rating of 7 out of 10. Yes. Okay. It is slightly less than Kantara chapter 1. In that also we will take that, which had an 8.5. 8.5. It's a 7. It's good. It's really good. And நிறைய lessons are there to learn. Yes sir. சார் இவருக்கு வந்து ஒரு மாடர்ன் மிஷின் கிடைக்குது இந்த சிவனேஷன்கிற கேரக்டருக்கு. ஒரு அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல அரைச்சிட்டு இருந்தவர் வந்து மிஷின்ல இருக்கிற கைப்பக்குவம் வரல அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒரு குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்றாரு. மன திருப்தி முக்கியம் சொல்றாரு. Why is the quality sir? ஏன்னா அதுல வந்து தனுஷ் அவர்கள் சொல்றாரு, பரவாயில்லப்பா உன் பேரை போட்டு நான் வந்து வெளியூர்ல வச்சுக்கிறேன், நீ நம்ம ஊர்ல இட்லி ஊத்தும் போது அம்மிக்கல்லையும் ஆட்டுக்கல்லையும் ஆட்டு, நான் வெளியில வந்து அந்த மிஷின் வச்சுக்கிறேன். அதாவது வெஸ்டர்ன் மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கான்செப்ட் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ கேஎஃப்சி இருக்கு, டாமினோஸ் இருக்கு. எல்லா கேஎஃப்சிலும் எல்லா டாமினோஸ்லயும் வந்து ஒரே டேஸ்ட் வருதா? ஒரே டேஸ்ட் வர்றதுக்கான முயற்சி இருக்கு. ஆனா இந்த பாஸ்ட் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் நிறைய காட்டலாம். இங்க இந்த டாமினோஸ் பீஸால வந்து மொசரெல்லா சீஸும் இன்னொன்று பெங்களூர்ல இருக்கிறது ஒன்னே மாதிரி இருக்காது. ஏன்னா சரக்கு எடுக்கிறது வந்து ஒரே இடத்துல இருந்து எடுக்கல. த ஸ்டாக், வாட் ஐ மீன் பை தட். ஸோ டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கு. ஸோ வெஸ்டர்ன் சைட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல வந்து ஒரு சர்டன் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி கொடுத்தா போதும்னு பாக்குறாங்க. ஆனா இந்தியன் வில்லேஜ்ல இதுல இருக்கிறது வந்து சும்மா எப்படி சொல்றது, அதிர்து இல்லைன்னு சொல்லும் போது நான் மிஷினரி வேண்டாம், எனக்கு வேற இடத்துல போயிட்டு நிறைய காசும் சம்பாதிக்க வேணாம், ஆனா மற்ற இடத்துலலாம் நீ கடை வச்சிட்டாக்க நான் வரணும் இல்லையா, நான் இருந்து பண்ணணும் இல்லையா. ஸோ திஸ் ஷோஸ் த கேரக்டர் சிவனேஷன் ஷோஸ் த ஹையஸ்ட் எத்திக்கல் quality. Yes sir, ethics. Okay, he says no, then I have to be present. இது என்னப்பா முடியுமாப்பானாக்கா இல்ல வேண்டாம் நமக்கு இது போதும்ன்றாங்க. So the first time in a management or in a concept இது வந்து பார்க்கும்போது இது வந்து ஈஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த ஸ்டைல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து எங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம், இந்த கான்செப்ட் எங்க பார்க்கலாம்னாக்கா இந்த ஈஸ்டர்ன் சைட்ல பார்க்கலாம், ஜப்பான்ல பார்க்கலாம், ஜப்பான்ல பார்க்கலாம், ஜாப்பனீஸ் கிட்ட பார்க்கலாம், இந்தோனேஷியால பார்க்கலாம்,
இந்தியாவில் பார்க்கலாம். ஓகே ஓகே, சிங்கப்பூர், மலேசியாவில் பார்க்கலாம் இந்த கான்செப்ட். எஸ் சார், கிரேட் சார், திஸ் கான்செப்ட் வாட் தே ஹேவ். ஸோ வேர் வி சே எனக்கு போகிறேன், இந்த லாபம் போகிறேன் எனக்கு. அதே நேரத்தில் இந்த மிஷின் வந்தோன்னே அதோட பக்குவம், அதோட டச் கொஞ்சம் வந்து வேரியேஷன் மாறுது. இப்போ நம்ம குவாலிட்டி சர்டிஃபிகேஷன்லாம் சொல்கிறோம், ஐஎஸ்ஓ இந்த குவாலிட்டி கொஞ்சம் மாறணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த துணி எக்ஸ்போர்ட் ஆகணும். அப்போ இதில் எத்தனை நூல் வந்து ஸ்டிச் ஆயிருக்கு, எத்தனை வருது, எத்தனை த்ரெட்ஸ் வருது, ஒரு 2 த்ரெட் மாறி வந்தாலும் விசால குவாலிட்டியில வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. ஆமா சார், ஆமா. அப்போ இட் கம்ஸ் இன்டு தி செகண்ட் மார்க்கெட். ஸோ அந்த அளவுக்கு வந்து மிஷினரி வச்சு ஒரு சிஸ்டம் வச்சு செக் பண்ற அளவுக்கு இந்த இடத்துல, இந்த கிராமத்துல, அந்த கிராமம் பேர் எனக்கு மறந்து போச்சு, சிவராமபுரம். ஓகே, அந்த கிராமத்துல இவர் வந்து இது வந்து ஒரு கற்பனை கதை தான் அப்படின்னு அவரும் சொல்றாரு அந்த கிராமத்துல. பட் வாட் தி ஸ்டோரி ஷோஸ் இஸ் தட் தி இந்தியன் வில்லேஜஸ் and the people from the villages they have quality consciousness. Yes, quality consciousness. The highest level of quality consciousness is there where இன்னும் லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு இருந்தா கூட they are ready to let go. அந்த மேனேஜ்மெண்ட்ல they are ready to draw the line boundary. அதுதான் இங்க வந்து ஒரு கிரேட்னஸ். கரெக்ட் சார். நீங்க சொல்லும்போது அப்படியே ரொம்ப படம் பார்க்கறத விட இப்ப நீங்க சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கதையெல்லாம் யோசிப்பேன். ஆமா, அந்த சிவனேசன் அவர்கள் வந்து அந்த இட்லி எப்படி வச்சு பார்ப்பாரு, கை வச்சு பார்ப்பாரு, சாப்பிடுவாரு, சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த குவாலிட்டி வரலன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஆமா இது கரண்ட்ல அரைக்குமா, கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா எப்படி அரைக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது சார். ஒரு வாட்டி எங்க அம்மா தலிகை பண்ணிட்டு இருக்கும்போது, சமைச்சிட்டு இருக்கும்போது கரண்ட் கட் ஆயிடுச்சு சார். எங்க வீட்டுல அம்மிக்கல், ஆட்டுக்கல் 2மே இருக்கு சார். மேல எங்க அம்மா மொட்டை மாடிக்கு போனாங்க, அந்த கல் அந்த இடத்துல வச்சிருந்தாங்க, டக்குன்னு அரைச்சி எல்லாம் பண்ணாங்க சார். அப்படி ஒரு நிமிஷத்துல பண்ண அந்த ஒரு சட்னி வந்து சார் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அந்த கல்லோரலுக்கும் அதுக்கும் அந்த குவாலிட்டி வந்து நீங்க சொல்றீங்க. நீங்க நம்ம மேனேஜ்மெண்ட் பத்தி அது சொல்லும் போது நம்ம இந்தியால அதுவும் வில்லேஜஸ்ல வந்து குவாலிட்டி கான்சியஸா இருக்காங்கன்னு சொல்றது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. நிறைய பேர் வீட்டுல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வீட்லயே வந்து இன்னும் அந்த அம்மிக்கல் ருபக்கல் இருக்கும். நிறைய பேர் வீட்டுல இருக்கும். நீங்க இருந்தா கொஞ்சம் ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல போடுங்க, நாங்க தெரிஞ்சுப்போம், மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இன்னும் அம்மிக்கல் ருபிக்கல் வந்து இருக்கு. இந்தியா இஸ் ஸ்டில் இந்தியா. அண்ட் அந்த பொற்காலத்துக்கு மறுபடியும் நோக்கி ஒரு டிஜிட்டல் ஈராவோட நம்ம அந்த பொற்காலத்தை தான் நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுதான். இதுல இன்னொரு விஷயம், நான் டாமினோஸ் கேஎஃப்சின்னு சொன்ன பாருங்க. சோ இதுல இன்னொன்னும் காட்டுறாங்க, இந்த சைக்கலாஜிக்கல் நீட், இந்த பையனோட சைக்கலாஜிக்கல் நீட், அவன் வந்து சிலதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு பாக்குறான். ஆமா சார், ஆமா சார். பெரிய பங்களா இருக்கணும், வீடு இருக்கணும், வாசல் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஏன் இது வந்து இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல வந்து ஒரு நீட் மிஸ்மேட்ச் ஆகுது. அதாவது he is in a different social need. பையன் வந்து அந்த பையனோட கேரக்டர் பேரு மறந்துச்சு எனக்கு. முருகன் வந்து சோஷியல் நீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல இருக்கலாம், பிரஸ்டீஜ் நீடு பார்க்கலாம், ஒரு பேரு புகழ், பிரஸ்டீஜ் நீடு பார்க்கலாம். பட் அப்பா வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்ல இருக்கிறாரு. பட் அவர் விட்டு கொடுத்துறாரு. நானும் இந்த மாதிரியே இருக்கணுமா அப்பான்னு சொல்லும்போது நீ கிளம்பிக்கையா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. இவர் வந்து அப்படியே போறாரு, வெளியூர் போறாரு, பெரிய ஆளாயிடுறாரு சார். இங்க பெரிய ஆளாகும் போது ஹெல்த் பவுல் அப்படிங்கறது வந்து இன்னொரு ஹீரோயின் ஷாலினி பாண்டே வந்து மேக் பண்றாங்க. அதுல ஒண்ணு சொல்றாரு சார், எனக்கு இந்த இடம் தான் டவுட் வந்தது. சத்யராஜ் அவர்கள் வந்து அப்பா தன்னோட பொண்ணு ரெடி பண்ண அந்த ஹெல்த் பவுல் மீல்ல தேர் ஆர் மிஸ்டேக்ஸ். அந்த மிஸ்டேக்ஸை அவளுக்கே தெரியாத மாதிரி சரி பண்ணிட்டியா, அது அவளுதுன்னு நம்புற மாதிரி சரி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்காக சொல்லுவான், மீராவோட ஹெல்த் பவுல் மீல வந்து ரீவொர்க் பண்ணிட்டேன் சார், அவங்களே பண்ண மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சார் சொல்லுவோம், நீங்க வேலை பண்ணிருக்கீங்க, அந்த வேலையை நீங்க சரியா பண்ணல, அதை நான் ரீவொர்க் பண்ணிருக்கேன், இப்ப என் பேர் போடாம என்னோட இது வராம உங்களோட பேர் வந்து போடுறாங்க, அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது வந்து ஒரு மாடர்ன் பிராக்டிஸ், அதாவது அவுட் சோர்சிங் சொல்லுவோம். அவுட் சோர்சிங். ஓகே யூ அவுட் சோர்ஸ் இட். அப்ப அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு நான் ஒரு வேலையை வாங்கிட்டேன், நான் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு வாங்கிட்டேன், பட் என்னோட லேபிள் தான் நான் போட்டுப்பேன். ஓகே. சோ இந்த இடத்துல அவுட் சோர்சிங் சொல்றதை விட முருகன் வந்து ஆல்ரெடி an employee. ஓகே. சோ அவுட் சோர்சிங் கிடையாது, இது வந்து இன்சோர்சிங். ஓகே. இன்சோர்சிங் வாங்கிட்டு இருக்கக்கூடிய தலைவனோ இல்ல whoever is the boss, they take the credit. ஓகே. ஓகே. சோ இன்சோர்சிங்ல கிரெடிட் வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மேலாண்மை ரீதியாக மாடர்ன் மேனேஜ்மெண்ட் பிராக்டிஸ்ல இது வந்து ஓகே, அக்செப்டட். இது வந்து அக்செப்டட். ஆனா இதே ஸ்டைல்ல இதே சிச்சுவேஷன் நீங்க கிராமத்துல அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்க. இதே பொசிஷன்ல சிவனேசன் இருந்தாக்க என்ன சொல்லிருப்பாரு? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. சோ இதுல இருந்தே காமிச்சு அந்த சத்யராஜ் என்ற அந்த கேரக்டர், the business magnate, பெரிய business magnate, அவர் கேரக்டர் வந்து அவர் பொண்ணுக்கு மட்டும் செல்லம் கொடுக்கல, பையனுக்கும் செல்லம் கொடுத்து எடுத்து வச்சிருக்காரு. அதை வந்து இந்த பையன் அழகா சொல்லிடுவான், யாரு முருகன். ஒண்ணு இல்ல, ஒரு அரை விட்டு தான் சரியாயிட்டு இருக்கும். ஏன்னா இவன் வாங்கி இருக்கான். அதாவது இவன் சின்ன வயசுல கிராமத்துல வாங்கியிருக்கானோ இல்லையோ, பட் அந்த பொறுப்பு இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா வந்து அப்படி வளர்த்துருக்கிறாரு. அந்த பொறுப்பு, அந்த வளர்ப்பு முறை வந்து ரொம்ப அழகா காட்டாங்க. இன்ஃபேக்ட் இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் மூவி which should
இதோட டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, டச்சு, ஜெர்மன்ல இருக்கணும் it சார். will be really nice if this movie can go. It is Yes. worth. Yes sir. I feel it is worth reaching international லெவல்ஸ் levels. Yes, definitely. அவர் அந்த இட்லியை சுடும்போது அந்த பாத்திரத்தை அப்படியே தண்ணி கழுவி விடுறதாகட்டும், அந்த இட்லி பானையை வந்து ஒரு அவர் சொல்லியிருப்பாரு ஸ்டார்டிங்லேயே வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது, எங்க அப்பா வந்து இட்லி கடைக்கு போக மாட்டாரு, அவர் வந்து கோவிலுக்கு போற மாதிரி ரெடி ஆயிட்டு போயிருப்பாரு அப்படி சொல்லும்போது ஒரு கரியர் ஓரியன்டா தெரியும் சார். நிறைய பேர் இன்னைக்கு ஆஃபீஸ் போகணுமா, இன்னைக்கு போய் வேலை பண்ணணுமா அப்படின்னு இருப்போம். அவர் ஒரு வாட்டியும் 3 மணிக்கு எழுந்துக்கிறாரு, 4 மணிக்கு அந்த அம்மி கல்லை ஆட்ட ஆரம்பிக்கிறாரு, அம்மியும் கலரோலையும் ஆட்ட ஆரம்பிக்கிறாரு. லைக் 2 மணி நேரம் நிறுத்தாம அதை சுத்திக்கிட்டே இருக்காரு. இவர் வந்து போய் ஸ்டார்ட் பண்ணும்போது சார் 4 மணி இருக்கும். தனுஷ் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் சுத்ததுக்கு அப்புறம் டைம் பாப்பாரு 4:05 தான் இருக்கும். இது என்ன சார் சொல்லுவீங்க? ஏன்னா ஒரு சீனியர் வந்து 2 hours நிறுத்தாம பண்றத ஒரு ஸ்டார்டிங்ல இருக்க ஒரு ஜூனியர் ஃபர்ஸ்ட் 5 minutes பண்ணும்போதே முடியல. It is very simple. It is like adaptation to culture. Adaptation to culture. Okay. கல்ச்சர். அந்த கல்ச்சர்னு சொல்லும்போது கல்ச்சர் வந்து ஜஸ்ட் சைக்காலஜி மட்டும் கிடையாது, பிசியாலஜியும் இருக்கு. ஓகே. அவர் உடம்பு வந்து அந்த குளிர்ல அந்த பச்சை தண்ணி ஊத்திட்டு அந்த இடத்துல நடந்து வந்து செய்யக்கூடிய அந்த ஒரு உருவம் அது. ஓகே. ஸோ அந்த கல்ச்சர். இந்த பையன் வந்து ஹாங்காங்கோ ஏதோ இடத்துல இருந்த அங்கிருந்து இங்கிருந்து தான் போயிருக்கான், அதனால ஈடு கொடுக்க முடியுது. அடாப்ட் பண்ணிக்க முடியல. அந்த ஜெனட்டிக்ஸ் இருக்கிறதோட்டு ஈடு கொடுத்து வந்துடுறான். எப்படியோ வந்து ஒரு கொஞ்ச நாள்ல வந்து அவங்க அப்பா கொண்டு வர அந்த இட்லியோட பக்குவத்தை வந்து அவனும் கொண்டு வந்துடுறான் பை வாட் எவர் மீன்ஸ். ஓகே. பட் இவர் வந்து பண்ற அந்த கல்ச்சர். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த படத்தோட டைரக்டர் என்ன காட்டுறாங்க, த கல்ச்சர், the Indian culture and the strength of the Indian culture. Physical மட்டும் கிடையாது, the mental will power. Yes. அதுவும் காட்டுறாங்க. கரெக்ட் சார், கரெக்ட். அந்த கண்ணுக்குட்டி வந்து சிவம்னு சொல்லி கூப்பிடுங்கம்பாங்க. இவர் வந்து இட்லி அரைச்சு இட்லி செஞ்சு சரியா போகாது. ஸோ இந்த முருகன் தனுஷ் அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா, என்னப்பா என்ன எங்கேயோ விட்டுட்டு போயிட்ட, தண்ணியில தனியா வந்து காட்டுல இருக்க மாதிரி இருக்கு, அந்த கூஸ் பம்ப் சீன் சார். அப்போ வந்து அவர் முழிச்சுக்கும் போது ஒரு ஐலாண்ட்ல இருப்பார், லைக் தண்ணி சுத்தி இருக்கும், நடுவில் ஒரு இடம் இருக்கும், அதுல எழுந்துப்பாரு. அவங்க அப்பா பக்கத்துல வந்து நான் எங்கேயாச்சுமே ஒன்று விட்டு போனேன், எவ்ரிதிங் லைஸ் வித் இன் யூன்னு சொல்லுவாரு, எல்லாமே உனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இவர் எழுந்துப்பாரு. நெக்ஸ்ட் டே ஒரு டிரான்சிஷன் சார். அப்படியே அவர் வேஷ்டி சட்டை போட்டிருப்பாரு, ஷேவ் பண்ணிருப்பாரு, அழகா வாரிட்டு இருப்பாரு, அவங்க அப்பா மாதிரியே விபூதிட்டு இருப்பாரு. அண்ட் தட் டைம் நான் என்ன நினைச்சேன்னா சார், சீரியஸா இதை நினைச்சேன். நீங்க என்கிட்ட சொல்லுவீங்க ஒரு வாட்டி ரீல் பண்ணும்போது, நீ கரெக்ட் ஆன்சர் கொடுக்குற அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் ஆன்சர் கொடுக்குறேன்னா நீ கோட் கண்டிப்பா வந்து போட்டிருக்கணும். ஐ மீன் நான் வந்து ஒன்ஸ் வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குற மாதிரி இருந்து, அப்பயே நீங்க எனக்கு அதான் சொன்னீங்க, நீ கரெக்டா எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும், கோட் வியர் பண்ணணும், அதுக்கேற்ற காஸ்டியூம் கரெக்டா நீ போட்டுக்கணும்னு. அந்த மாதிரி அந்த இட்லி கடைக்குள்ள போறதுக்கும் ஒரு காஸ்டியூம் வேணும்னு சொல்லிட்டு, அந்த காஸ்டியூம் போனோன்னே எனக்கு வந்துருச்சா அப்படிம்பாங்க. பட் காஸ்டியூம் கொடுக்கும்போது ஒரு பவர் இருக்கும் சார். ஒரு புது ட்ரெஸ் போடும்போது ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதுமாதிரி ஒரு கோட் போடும்போது உங்க சீட்ல உட்காந்து ஏதாவது எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது, ஓகே நம்மளும் இன்னைக்கு ஏதாவது சார் அளவுக்காவது கொடுத்துருவோம் நம்ம அப்படிங்கிற ஒரு இருக்கும். அங்க நிறைய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அஸ்வின் ஆகட்டும், யாரா இருக்கட்டும், நாங்க வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு கோட் வியர் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பிளேஷன் நாங்க கொடுக்கும்போது we feel like we are going to rock. அதே மாதிரி அந்த வேஷ்டி சட்டை போட்டுட்டு அவன் வந்துட்டே இருக்கும்போது, நித்யா மேனன் பக்கத்துல இருக்கிறவங்களாம் பார்க்கும்போது இன்னைக்கு இவர் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணுவாரு, அந்த விபூதி வைப்பாரு, லைக் அன்னைக்கு அவர் ரொம்ப ப்ராப்பரா பண்ணுவாரு. அதே மாதிரி 2 hours நிறுத்தாம இருப்பாரு, எந்த விதமான யோசனையும் இருக்காது. இது என்ன சார் சொல்லலாம்? நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, நீ மேனேஜ்மெண்ட் ரீதியா ஒரு லெசன் சொல்லும் போது கோட் வியர் பண்ணும், இட் பி லைக் அ பாஸ் பேபின்னு கூட சொல்லியிருக்கீங்க. அண்ட் அவர் வந்து அந்த வேஷ்டி சட்டை போட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜெயிச்சிட்டாரு. ஏன் அது ஜெயிச்சிட்டாரு? அதாவது ஒரு ப்ராடக்டை பிரிக்கும் போது அதோட பேக்கேஜிங்ல அவங்க எடுக்கக்கூடிய அந்த கேர் தெரியுது. ஸோ பேக்கேஜிங்னு சொல்லுவோம். ஓகே. பேக்கேஜிங்னு சொல்றதை விட பிராண்டிங்னு சொல்றோம். ஓகே. ஒரு பிராண்ட். ஸோ அந்த பிராண்ட் எப்படி உருவாகிறது அப்படின்னாக்கா, அந்த நெத்தியில பட்டை, ஆமா, ஓகே, அந்த சட்டை, ஆமா, ஓகே, அந்த டைமிங். Yes. So he feels that he is becoming his father's brand. Yes. Okay. So it's a brand feel. You get the feel. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராண்ட் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஆப்பிள் ஃபோன் இருக்கு, அது ஒரு பிராண்ட். பட் அதே மாதிரி ஒரு அப்பியரன்ஸ்ல இன்னொரு ஃபோன் 15,000 ரூபாய்க்கு இருக்கும். ஸோ நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னாக்கா யூ கெட் த ஃபீல். பட் இட் மே நாட் பி த ஒரிஜினல். ஸோ இமிட்டேஷன் சொல்லுவோம். பட் இந்த இடத்துல ஒரு இமிட்டேஷன் கிடையாது, ஏன்னா இட் இஸ் a legitimate. ஓகே. அந்த பிராண்டோட ஃபீலிங், அந்த பிராண்ட் இப்போ பிராண்ட் ஈக்விட்டி அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா, அந்த பிராண்ட் ஈக்விட்டியில வந்து பிசிக்கல் இருக்கு, பர்சனாலிட்டி இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஒரு பிராண்ட் பிரிசம், ஒரு லைட்டை வந்து ஒரு பிரிசம்ல போடும்போது அந்த லைட் வந்து ஸ்பிளிட் ஆகி 7 கலர்ல வரும்.
அதே மாதிரி ஒரு பிராண்ட் பிரிசம்னு எடுத்தீங்கன்னாக்கா அந்த லைட்டை பாஸ் பண்ணும்போது எப்படி பர்சனாலிட்டி ஃபிசிக். ஸோ ஃபிசிக்காலிட்டினா அந்த உருவம், அந்த அமைப்பு. கரெக்ட். பர்சனாலிட்டினா அந்த நினைப்பு. அந்த நினைப்பு எப்படி வருது அப்படின்னாக்கா அவங்க அப்பா சொன்னதெல்லாம் வந்து அவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ அந்த தாட் கல்ச்சர், அந்த திங்க் டேங்க், அந்த தாட்டோட கல்ச்சர் வந்து மாறுது. ஸோ அந்த வலினா என்னன்னு தெரியுது அவனுக்கு, அந்த ருபுகள் அந்த வலி தெரியுது. ஓகே, அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு அந்த அந்த வயசானவர் வந்து பா சிவனேசா இன்னைக்கு வந்திருக்கேன்னு சொல்லும்போது அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இவன் பார்க்கும்போது அந்த இடத்துல இந்த சைக்கலாஜிக்கல் நீட் வந்து ஆக்டிவேட் பிளஷர், த சைக்கலாஜிக்கல் பிளஷர் ஒரு ஹாப்பினஸ், பிளிஸ், ஒரு ஆத்ம ரீதியாக ஒரு திருப்தி வருது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து கல்ச்சரு, பர்சனாலிட்டி, ரிலேஷன்ஷிப் பில்டிங், கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப் பில்டிங், அவனோட தன் நம்பிக்கை, செல்ஃப் இமேஜ். அதே மாதிரி அந்த சிவனேசனோட இட்லி கடை அப்படின்ற அந்த ரிஃப்ளெக்ஷனும் வருது. ஸோ முழுசாக அந்த பிராண்ட் ஈக்விட்டி வந்து அங்கே அப்படியே இறங்கும் போது ரிஃப்ளெக்ஷனும் இதுவும் மேட்ச் ஆகும்போது, அவங்க செல்ஃப் இமேஜும் ரிஃப்ளெக்ஷனும், பிராண்ட் ரிஃப்ளெக்ஷனும் செல்ஃப் இமேஜ் மேட்ச் ஆகும்போது கஸ்டமர் சப்போர்ட் ஆயிடுது. அப்போ அந்த ஊரே வந்து திரண்டு நிற்குது அவனுக்கு சப்போர்ட். ஓகே, ஒரு நல்ல பிராண்டை வந்து கஸ்டமர்ஸ் வந்து விட்டே கொடுக்க மாட்டாங்க. கரெக்டா சார், நீங்க கரெக்டா சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இட்லி ஆட்டிருப்பான், எதுவும் செஞ்சிருக்க மாட்டான், கஸ்டமர்ஸ் வர மாட்டாங்க. ஒன்ஸ் இந்த பெரியவர் போய் சிவனேசனோட இட்லி இப்பதான் அவங்க அப்பா இட்லி வந்திருக்கு, இப்ப சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லும் போது நெக்ஸ்ட் டேல இருந்து கூட்டு வர கஸ்டமர் ஃபீட்பேக், அந்த அத்தென்டிசிட்டி. இந்த படம் பத்தி பேசும்போது இது வரைக்கும் நம்ம சிவனேசன், முருகன், இட்லி கடை கரெக்டா பேசிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் நம்ம சத்யராஜ் அவர்களை சொன்னோம். ஆனா மெயினா படத்தோட வில்லன், அதாவது அருண் விஜய் அவர்களுடைய அந்த கோபம், அந்த ஒரு அடி, இந்த இட்லி கடையா, இந்த இட்லி கடைக்காடா அங்க ஒரு பெரிய எம்பையரே விட்டு வந்த மில்லியனர் கணக்குல இருக்குடா, எதுக்குடா கல்யாணத்தை நிறுத்தின அப்படிங்கிற ஒரு டயலாக் அவர் சொல்லியிருப்பாரு. இப்படி 4 மூளை இருக்கு, என்னது இது அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி சத்யராஜ் அவர்கள் ஒன்று சொல்லுவாரு, 8 நாளுக்கு பெறாத அந்த இட்லி கடைக்காக அவங்க அப்பாவுக்காக அவன் உயிரே கொடுக்க ரெடியா இருக்கான், அங்க நான் உனக்கு ஒரு சாம்ராஜ்யமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹீரோ தனுஷ் அண்ட் அருண் விஜய் த வில்லன்? ஏன்னா ஒருத்தர் ஒண்ணுமே இல்லை சாம்ராஜ்யம், அவர் சொன்னாருன்னு சொல்லல, பட் இட் ஹாஸ் அ குவாலிட்டி, எல்லாமே இருக்கு சார். பட் கதைப்படி பாத்தீங்கன்னா அங்க 8 நாள் பெறாத இட்லி கடை தான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மில்லியனியர் பெரிய லெவல் வச்சிருக்காரு. ஆனா அவருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அடிச்சே ஆகணும், அந்த கடையை தானே பண்ணணும், அவனை தானே பண்ணணும், அவன் அழுதே ஆகணும் அப்படிங்கிற அவன் ஏதோ ஒரு என்ன சார் அவனுக்குள்ள எஸ்டீம் நீடாது. இல்ல இது நீடுன்னு சொல்றதோட கேள்வி இதான் சார். அதான் சார், வாட் இஸ் டிஃபரன்ஸ், அவ்வளவுதான் சார். see இதை வந்து நம்ம வந்து பொசிஷனிங்னு சொல்லுவோம். பொசிஷனிங், ஓகே. இந்த மைண்ட்ல பொசிஷனிங்னு வரும்போது என்னோட பொருளை பத்தி மற்றவங்க வந்து மைண்ட்ல என்ன நினைச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் பொசிஷன். அந்த பொசிஷன் வந்து கன்ஃபியூஸ்ட் பொசிஷனிங்கா, ஓவர் பொசிஷனிங்கா, அண்டர் பொசிஷனிங்கா, சரி சமானமான பொசிஷனா, இதுதான் கேள்வி. ஓகே, அப்போ இவனுக்கு வந்து இந்த this character I forget his again அருண் விஜய். அருண் விஜய் is his original name. Villain. No, he is original name, but in the story what is his name? Ashwin sir. Okay, Ashwin, correct. I think Ashwin. Okay, so அதுல மன்னிக்கணும், அதாவது கேரக்டர்ஸ் நேம் மறப்போம் சார், நிறைய திங்ஸ் நடந்துட்டு இருக்கு, அதனால தப்பா நினைக்க வேண்டாம். ஸோ கேரக்டரோட பொசிஷனிங் பார்த்தாக்கா இஸ் வெரி கிளியர். அவனோட வேர்ல்ட்ல அவனோட இதுல வெரி கிளியர். இங்க வந்து இவனோட பொசிஷனிங் பார்க்கும்போது அவன் கன்ஃபியூஸ் ஆயிடுறான், அவனுக்கு புரியல. பட் இந்த கேரக்டர், the hero's character முருகன், he was confused in the beginning. Yes, he couldn't understand his father's positioning. Yes, so he moved to abroad. Yeah, okay, அந்த இடத்துல போயிட்டு இங்க வந்து பார்க்கும்போது லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஆகும்போது இவனுக்கு அதே பிராண்டோட பொசிஷனிங் வந்து மறுபடியும் அவன் மைண்ட்ல வருது. ஓகே, so he becomes clear. எனக்கு இதான் வேணும்னு அவன் கிளாரிட்டி ஆயிடுறான். அவனோட பொசிஷனிங் வந்து ரைட் பொசிஷனிங் ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு இது போதும், திஸ் இஸ் இட். he comes to that position. இதை வந்து பொசிஷனிங்னு சொல்லுவோம். அதாவது பர்செப்ஷனா யூகிக்கிறது, புரிஞ்சிக்கிறது. ஃபைனலா என்ன புரிதல், அவனுக்கு புரிதல் வந்துருச்சு, இவனுக்கு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஈகோ கிளாஷஸ் இருக்கு. ஓகே, ஸோ இன் மேலாண்மை ரீதியாக நாங்கள் ஈகோ கிளாஷஸ் எல்லாம் பார்க்கறது இல்லை. வி ஒன்லி லுக் அட் என்ன ரிசல்ட்னு பார்க்கணும். ஸோ வி சே கன்ஃபியூஷன் ஆர் இட் ஹஸ் டு பி, இதெல்லாம் வேஸ்டேஜ் அப்படின்னு. ஸோ ஈகோவே வந்து மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. வி சே இட்ஸ் வி ஒன்லி லுக் அட் அ செல்ஃப் எஸ்டீம். இதெல்லாம் வேஸ்டேஜ் தான். கரெக்ட் தான் சார். அதே மாதிரி நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார். அவன் போறான், ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனே ஒரு டைலாக் சொல்லியிருப்பான் சார். இல்லை, நான் வெளியூர் இருக்கும்போது பெரிய காரு வீடு எல்லாம் இருக்கும்னு நினைப்பேன், ஆனா ஒரு ரேட் ரேஸ் மாதிரி 6 நாள் ஓடிக்கிட்டே இருப்பேன், எப்பதான் சண்டே வரும்னு நினைப்பேன், ஆனா இங்க எனக்கு எல்லாமே திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்.
சார் இதுதான் சார் இந்த பாட்காஸ்டோட இட்லி கடை மேனேஜ்மெண்ட் லெசனோட ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் சொல்லலாம். இந்த செகண்ட் ஹீரோயின், ஃபர்ஸ்ட் ஹீரோயின் இஸ் நித்யா மேனன், செகண்ட் ஹீரோயின் ஷாலினி பாண்டே, அவங்க மீராங்க ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து நேர போய் அவங்க அப்பாட்ட ஓடி போய் கேட்பாங்க, ஏப்பா ஆர் வி பேட் பீப்புள்ப்பா, ஏன்னா அவன் இட்லி கடையை அடிக்கிறோம் உடைக்கிறோம், அவன் இட்லி கடைக்கு லைசன்ஸ் இருக்கா கரெக்டாக இருக்கா, அந்த கடையை எதாவது பண்ண முடியுமான்னு நினைக்கிறோம், அவனை சுடுறோம், அவனை எதுமோ டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கோம், அவனை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆர் வி பேட் பீப்புள்னு சொல்லும்போது இவங்க ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஹை லெவல்ல ஒரு பெரிய பர்சன்ட் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஒரு தருணத்துல அருண் விஜய்க்கு தெரியும் எவ்வளவு தூரம் லாஸ் ஆயிட்டு இருக்குன்னு. சொல்லுவான், இனிமே எனக்கு இவ்வளவு நாளா நம்ம இங்க இந்த ஊர்லயே இருந்துட்டோம்டா, நீ பழி வாங்கணும்னு நினைக்கிறியே, நம்மளுக்கு ப்ராஃபிட் போயிட்டு இருக்குன்னு. ஸோ ப்ராஃபிட் எல்லாம் தாண்டி இந்த ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. பட் இங்க வந்து இவன் ஈகோ, நீங்க சொன்னீங்க ஈகோன்னு பார்க்க மாட்டீங்க மேனேஜ்மெண்ட் ரீதியா, பட் எனக்கு இந்த ஈகோ அடிக்கணும்னே, இப்ப நீ சந்தோஷமா, உனக்கு சந்தோஷமானு கேட்பான் அடி வாங்கிட்டு. ஸோ இந்த கேரக்டருக்கு என்னதான் வேணும்? அதே மாதிரி நீங்க தான் இந்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னீங்க மேனேஜ்மெண்ட் பீப்புளா பேட் பீப்புளா அப்படிங்கிற எண்ணம் வந்து நீங்க எனக்கு புதுட்டீங்க. உண்மையாவே மேனேஜ்மெண்ட் பீப்புள் ஆர் பேட் பீப்புள் சார். பிகாஸ் இயர் ஷாலினி பாண்டே அந்த மீராங்கிற கேரக்டர் ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட, நம்ம பேட் பீப்புளாப்பா, நம்ம ஏன்பா இவ்வளவு தப்பு பண்றோம், கடைசியில நம்ம தப்பு பண்றோம்லப்பா அப்படின்னு வருத்தப்படுறோம். அதாவது மேலாண்மை மேனேஜ்மெண்ட் ரிச்சா இருக்கிறவங்க தான் மேனேஜ்மெண்ட்னு கிடையாது. ஓகே. இப்போ இந்த இட்லி கடையும் மேனேஜ்மெண்ட் தான். ஓகே. எஸ் சார். அவங்க நடத்தக்கூடிய சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய ஹோட்டலும் மேனேஜ்மெண்ட் தான். ஓகே. ஸோ அதுதான் நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க, அம்மாவோட சமையலறை, ஐகோனாமிக்ஸ், கிரேக்க நாட்டு வார்த்தை, அதுலேருந்து தான் எல்லாமே வருது. ஓகே. ஸோ மேனேஜ்மெண்ட் அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. இப்போ இது ஒரு பக்கம் வச்சுப்போம். பெரும்பாலும் வந்து நிறைய பேர் வந்து நம்ம மனப்பான்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவன் பணக்காரனாக இருக்கான்ப்பா, அவன் நிச்சயமாக ஏதோ கோல்மால் பண்ணி தான் வந்திருப்பான். இது வந்து பழைய, இப்போ நம்ம மூவிஸ் எல்லாம் வந்து ஒரு ப்ராடக்டை டிஸ்கஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு படத்தில் இவர் நடிகவேல் எம்ஆர் ராதாவும் சொல்லியிருப்பார், நம்ம நாட்டில் இருக்கிறதே 400 பேர் தான் பணக்காரன், அவனை பார்த்து இவனுங்க பொறாமப்படுறானுங்க, பொறாம பிடிச்ச பசங்க அப்படின்வாரு. அதாவது எல்லாருக்கும் வந்து வசதியாக வாழணுன்ற ஆசை இருக்கு, போட்டி இருக்கலாம், பொறாம கூடாது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பணம் இருக்குது, ஒரு வசதி இருக்குனாக்கா நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம், நிறைய பேர் பார்க்கும்போது அவன் கோல்மால் பண்ணியிருப்பான், அவன் இது பண்ணியிருப்பான், அவன் சரியில்லை, அவன் பேட் ஃபெலோ, பேட் பர்சன். அப்போது நிறைய பேர் வந்து இந்த கதையில் எப்படி அந்த டைலாக் அமையுதுனாக்கா, இந்த பொண்ணு வந்து ப்ராபபிளி கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து கெட்டவங்க பாவங்க. அப்போது ஒரு லெவலுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து அந்தளவுக்கு ஒரு பணம் படைத்தவங்க, உலகத்தில் இருக்க அத்தனை விஐபிஸும் வர போகிறாங்கன்னா அவங்க எப்படி நல்லவங்களா இருப்பாங்க. அதுவும் கேரக்டர் காட்டுறாங்க இல்லையா, அவன் பார்ல சண்டை போடுறது, இது வருது, போலீஸ் வந்து பணம் வாங்கிட்டு போலீஸ்க்கு வந்து இது கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருந்து காட்டுறாங்க சரிங்களா. ஸோ த கான்செப்ட் இஸ் தட் திஸ் கேர்ள் ஃபீல்ஸ் ஆர் வி ரியலி பேட். எஸ், நம்மளும் அதே தானே பண்ணுறோம், அதுதான் அங்கே வர்ற டைலாக். ஆனால் நான் மார்னிங் பேசுறது வந்து மக்கள் வந்து, அதாவது பொதுவாக பேசும்போது, அதாவது ஏன் பணம் இல்லாதவன் வந்து கெட்டவனா இல்லையா, வறுமையில் இருக்கிறவன் வந்து தீய செயல் பண்ணலையா, ஏன் பணம் வச்சிருக்கிறது தான் பண்ணணும். அப்போது பணத்துக்கும் வறுமைக்கும் தீய செயலுக்கும் நாட் டைரக்ட்லி ரிலேட்டட். ஓகே. ஓகே. எது தீய செயல், மற்றவங்களுக்கு பாதிப்பு ஆகுது, நீ நல்லவனா இருக்க, உனக்கு நன்மை வந்துடுது, மற்றவனுக்கு பாதிப்பாகுது. ஆனால் இன்னொரு வித மோசமான தீயல் செயல் வந்து எதுனாக்கா, அவனும் நல்லா இருக்க முடியாது, அவனுக்கும் பாதிப்பு கொடுக்குற, நீயும் பாதிப்பு வாங்கிக்கிற, அந்த கேரக்டரும் இதில் வருது. சமுத்திரக்கனி ரோல் சார், அந்த கேரக்டரும் காட்டுறாங்க. அது வந்து ஸோ ஆர் வி பேட் பீப்புள், அந்த பொண்ணு அதான் கேட்குறான். இல்லை அப்படின்னும் போது கடைசியில் வந்து ப்ரூவ் ஆகுது, அவங்க வந்து யாருமே வந்து எல்லாருமே நல்லவங்க தான். எஸ், அவ்வளோ பாதிப்பாயிடுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, அவ்வளோ பாதிப்புக்கு அப்புறம் எல்லாரும் வந்து ஒரு காமன் வேவ் லெங்க்த்துக்கு வராங்க. கரெக்ட் தான் சார். லாஸ்ட்டாக படம் எண்ட் ஆகும்போது கூட ரொம்ப அழகாக முடிச்சிருந்தாங்க சார். அருண் விஜய் அவர்கள் வந்து அந்த ஆட்டுக்கல், அந்த கலரோல வந்து அரைக்கிற மாதிரியும், போய்டிக் ஜஸ்டிஸ் அப்படி கொடுக்குற மாதிரியும், நீ மீரா சொன்னமே அடிக்கவே செஞ்சிரு, என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த கலர் ஆட்டுறதாகட்டும், இல்லை சமுத்திரக்கனிகிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லுவார், ஏண்டா வெளியூர்காரன் அவனும் நடிக்கிறான், உள்ளூர்காரன் நீ என்ன அடிக்கிறேன்னு. இதெல்லாம் எனக்கு இந்த பெஸ்டல் அனாலிசிஸ் வரவே இருக்குது சார். பொலிட்டிக்கலாகவும் ப்ரெஷர், லீகலாகவும் ப்ரெஷர். அந்த இட்லி கடைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைசன்ஸ் இல்லை, சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லை. இந்த பார்த்திபன் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் காட்டுற மாதிரியே பாசிட்டிவ் ஷேட் காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவர் சொல்லுவாரு, எல்லாத்தையும் தூக்கிடலாம், இட்லி கடையை இடிச்சிடலாம் அப்படிம்பாரு. பணம்லாம் வாங்கி அவர் என்ன பண்ணுவாருன்னா, அதுக்கப்புறம் அந்த இவர் கொடுத்த பணத்தை வச்சு அவர் அழகா வந்து இந்த இட்லி கடை வந்து இது பண்ணிட்டாரு. இல்லை சார், ஸ்பாயிலர் இல்லை சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர் படம் பார்க்காத இருக்கலாம் இல்லையா, நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. சார் என்ன சார், ரிவ்யூவா எடுத்துக்கோங்க, நான் இந்த சீன் நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். பெஸ்டல்
வருதா சார் இதுல பொலிட்டிக்கல் லீகல் எக்கனாமிக்கலா எல்லா பிரச்சனையுமே இந்த முருகன்ங்கிற கேரக்டர் இன்டர்னல் பாலிடிக்ஸ், அதாவது பெரிய பாலிடிக்ஸ், கட்சி பாலிடிக்ஸ், பார்ட்டி அந்த மாதிரி கிடையாது. அதாவது இன்டர்னல் பாலிடிக்ஸ், ஃபேமிலி பாலிடிக்ஸ் பாக்குறோம் பிட்வீன் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஸோ இன்டர்னல் பாலிடிக்ஸ் எக்கனாமிக் ரீதியா இருக்கு, சோஷியல் ரீதியா இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு டூல். அதாவது பெஸ்டல் என்பது ஒரு அனாலிட்டிக்கல் டூல். அது வந்து ஒரு கருவி. அது வந்து எல்லா இடத்துலயும் வந்து கட்டாயமா போட்டுதான் ஆகணும்னு கிடையாது. இப்போ ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு கேஸ் மேலாண்மையில வந்து ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணணும். கேஸ் ஸ்டடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, கேஸ் ஸ்டடி சார் அப்ப ஸ்வாட் போடணும் இல்லையா? ஆமா. அதாவது சார் பிரசன்டேஷன் கொடுக்கணும்னா பிபிடி உண்டா ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பாங்க. பிரசன்டேஷன் பண்ணணும் சார், பிபிடி பண்ணணும் இல்லையா சார் அப்படின்னா எத்தனை ஸ்லைடு கேட்பாங்க, எத்தனை இதுக்குள்ள கொடுங்க. அதாவது ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்து பண்ணணும்னா அப்ப நாங்களே பண்ணிட்டு போயிடுவோமே. நீங்க சிந்திக்கணும் இல்லையா? ஒரு கேஸ் பிரசன்டேஷன், ஒரு ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் அப்படிங்கும்போது நீங்க சிந்திக்கணும். அந்த சிந்திக்கிற தன்மை வந்து, அதாவது ஏன் நாங்க வந்து சினிமாவை இப்போ எடுத்திருக்கோம்னாக்கா, சினிமாவில் வந்து நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கு. பட் சிந்திக்கிற தன்மை மக்கள் கிட்ட கொடுத்து மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அந்த காலத்துல இருந்து வரக்கூடிய ஏஐ சினிமா தான். சினிமா இஸ் த ஃபர்ஸ்ட் ஏஐ. ஓகே, which has been influencing the society. அதனால தான் இந்த மேலாண்மை, அதாவது மேஸ்லோஸ் நீட் ஹைரார்கி தியரி, அதாவது தேவை. ஓகே, அதனால தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஸ்வாட்னு சொன்னது சார் ஞாபகம் வருது. இட்லி கடை, இதுக்கு ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணா என்ன சர்ச் பண்ணீங்க? ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட், என்ன சார் இந்த படத்துக்கு? ஸ்வாட் அப்படி கிடையாது. அதாவது ஸ்வாட் வந்து SWOT வந்து ஒரு கம்பார்ட்மெண்டலைசேஷன் தான். ஓகே, அதாவது இருக்கக்கூடிய ஒரு கேஸை நீங்க வந்து பிரிச்சு அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸை ஒரு கம்பார்ட்மெண்ட்லையும், அதுல இருக்கிற வீக் பாயிண்ட் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்லையும் அப்படிதான் போடுறது தான் ஸ்வாட். ஓகே, பட் இந்த இடத்துல ஸ்வாட்னு சொல்றதை விட, ஓகே, அந்த இட்லி கடை பத்தி கேக்குறீங்க. இட்லி கடையில ஒரு ஸ்வாட் அப்படின்னாக்கா, ஃப்ராங்கா சொல்லணும்னா மேனேஜ்மெண்ட் ரீதியாக, இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் மேனேஜ்மெண்ட் ரீதியாக we will not accept the இட்லி கடை மாடல். ஓகே, will not. அதுதான் உண்மை. அதாவது கதை கேட்கறது இதெல்லாம் ரைட்டா. கத்தி வந்து பொண்ணுல இருக்கு, அதுக்குன்ட்டு கட் பண்ணிக்க முடியுமா? முடியாது. அப்போ பொருள் தேவை, ரிசோர்சஸ் தேவை. ஓகே, பட் அட் தி சேம் டைம் இந்த மாடலை விட்டுடக்கூடாது. ஓகே, ஸோ வி ஷுட் மேக் அ சிந்தசிஸ் ஆஃப் போத். அந்த இட்லி கடை ரைட்டுன்னு டோட்டலாக சொல்லிட்டு எல்லாருமே வந்து அப்படி போக முடியாது. அப்போ யூ வில் பி மிஸ்ஸிங் அவுட் மெனி திங்ஸ். அப்போ இதை வந்து எப்படி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போறதுன்னு தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போறதுனாக்கா அதை தான் பார்க்கணும். எப்படி சார் கொண்டு போறது? அதுக்கு தான் ஸ்வாட். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போறதுக்கு தான் ஸ்வாட்டே பண்றோம். ஸ்வாட் ஏன் பண்றோம்? ஒரு பிரச்சனையை ஸ்டாப் பண்றதுக்கு ஸ்வாட் பண்றோம். ஓகே, ஒரு பிரச்சனையை ஸ்டாப் பண்றதுக்கு ஸ்வாட் பண்றோம். லாபம் வந்து அதிகரிக்கிறதுக்கு, இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஸ்வாட் பண்றோம். ஓகே, தட் இஸ் த SWOT. ஓகே, ஒன்னு இந்த இடத்துல ஸ்வாட் அப்படி நம்ம இட்லி கடை மேல ஒரு ஸ்வாட் போடுறது வந்து அந்த இட்லி கடை எப்படி அதுதான் முடியுறது கடைசியில். ஆமா ஆமா. இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் இதை நான் கேட்டேன்னா சார், இந்த படம் ஒரு தியேட்டர்ல போகும்போது ஒரு வரவேற்பை விட இப்ப OTTல வந்ததுக்கு அப்புறம் ஒரு வரவேற்பு கிடைக்குது. ஐயோ இந்த படத்தை நான் தியேட்டரை விட்டேன், போப்பா அந்த படம்லாம் என்ன பண்ண, கொஞ்சம் இதை சம்பந்தமா ரீல்ஸ் பண்றதாகட்டும், ஷார்ட்ஸ் போடுறதாகட்டும், அப்படியே அந்த எம்பாட்ட கூட வரும், என் சாமி கூட வரும், இந்த சாங் போட்டு அழறதாகட்டும், செம்ம படம்ப்பா, மிஸ் பண்ணிட்டோம்ப்பா அப்படி சொல்றாங்க. இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நிறைய மூவிஸ் பாக்குறேன், தியேட்டர்ல ரிசீவ் ஆகல, பட் OTTல நல்லா ரிசீவ் ஆகுது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மூவி தட் OTTல ஒரு நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ இது வந்து செக்மெண்ட்ஸ், நிறைய பேர் செக்மெண்ட்ஸ் வந்து இப்போ என்ன எடுத்தீங்கன்னாக்கா, எப்படியும் 2 monthsல OTTல வரப்போகுது. ஸோ நான் தியேட்டருக்கு போறது இல்லை. ஓகே, எது பொன்னியின் செல்வன் தியேட்டருக்கு போனேன். பிகாஸ் இட் வாஸ் ஐ வாண்டட் டு வாட்ச் ஆர் சம்மன் இன்வைட்டட் மீ, ஸோ ஐ வெண்ட். ஓகே, ஃபேமிலி இன்வைட்டட் மீ, ஸோ ஐ வெண்ட். இல்லைன்னா நான் போயிருக்க மாட்டேன். ஸோ அது மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து செக்மெண்டேஷன் எப்படி ஆகுதுனாக்கா, நீங்கள் இந்த கேள்வி வந்து இப்போ எத்தனை பேர் வந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம், ஆனால் வீட்டுக்கே ஸ்விக்கி மூலமாக எத்தனை பேர் ஆர்டர் கொடுக்குறோம். ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்து லகார்ட்ஸ், யாரெல்லாம் வந்து அப்புறமா பார்க்கலான்னு நினைக்கிறாங்களோ, மாத கடைசியில் போய் பார்க்கலாம், இல்லை அடுத்த மாதம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு இன்னும் 15 நாளில் OTTலேயே வரப்போகுதுன்னு போது OTTல வெயிட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஓகே சார், அதுதான் அந்த க்ரௌட் நீங்கள் பார்க்குறேன். எனக்கு என்ன இதுலேருந்து இன்னொரு டவுட்னா, படம் வரும்போது அதை ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் தப்பா 4-5 பேரோட ரிவ்யூ கேட்டு சில பேர் போகாம இருந்துடுறாங்க. இதை நம்ம என்ன சார் சொல்லுவோம்? இந்த படம் வந்து ஆக்சுவலா நான் போகாம எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நடக்கும். ஒரு எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும், ஒரு கார் ஆகட்டும், ஆட்டோமொபைல் ஆகட்டும், இல்லை புதுசாக வர மார்க்கெட்டில் பிஸ்கெட் ஆகட்டும், ஹேர் ஆயில் ஆகட்டும். ஸோ
யூஸ் பண்றவங்க வந்து பேசுவாங்க, சில பேர் யூஸ் பண்ணாமலே பேசுவாங்க, சில பேர் ஒரு படத்தை பார்த்து பேசுவாங்க, சில பேர் படத்தை பார்க்காமலே பேசுவாங்க. அதே மாதிரி ரிவ்யூஸ் வருது. ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம். இப்போ ஒரு ரீல் எடுக்கிறோம், அந்த ரீல் எடிட் பண்றோம், இந்த சேனல் நடத்துறோம், இதுல எவ்வளவு டிஃபிகல்டிஸ் இருக்கு. இமேஜின் அ மூவி, எத்தனை குரூ ஒர்க் ஆகணும், எத்தனை யூனிட் வராங்க, எத்தனை நாள், எவ்வளவு வந்து அப்படியே உயிர் கொடுத்து வேலை செய்யறாங்க. ஆனா ஒரு ரிவ்யூ வந்து ஒரு 10 நிமிஷத்துல ஒரு ரிவ்யூ போட்டு ஒரு படத்தை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுறோம். அதுல இருக்க படத்துல இருக்க ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு விஷயம் கூட நல்லதே சொல்ல மாட்டோம், எல்லாமே நெகட்டிவா சொல்லிடுறோம். அதாவது கங்குவான்னு ஒரு படம் வந்தது. ஆமா, அது வந்து பார்த்துட்டு அந்த ரிவ்யூ வந்து அப்படியே தூக்கி அடிச்சிட்டாங்க. அந்த படத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது, பட் அந்த அளவுக்கு தூக்கி அடிக்கும் போது கிரியேட்டர்ஸுக்கோ மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ நாங்க கொடுத்து பண்ணியிருக்கோம், பட் இதை வந்து அப்படியே தூக்கி அடிச்சிட்டிங்களே, என்னப்பா பிரச்சனை கங்குவான், கத்திக்கிட்டே இருக்கிறான் சார் அப்படின்னாங்க. கத்திக்கிட்டே இருக்கிறானா, அவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. அதாவது இட்ஸ் கால்ட் as the monkey hat. ரெண்டு குரங்கு தொப்பியை தூக்கி போட்டுச்சுன்னா மற்ற குரங்கு எல்லாமே தொப்பி தூக்கி போடும். ஒரு குரங்கு தொப்பி போட்டுச்சுன்னா எல்லாத்தையும் போட்டுக்கும். இது வந்து ஒரு மாஸ் சைக்காலஜி. கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ கண்டாரா கத்தலையா? ஆமா, பயங்கரமா கண்டாரா அதை விட பயங்கரமா கத்துறாங்களே. பட் அங்க கத்துறது ஓகே ஆயிடுச்சு. புரியுங்களா? அங்க ஓகே ஆயிடுச்சு. 8.5 IMD OTT-ல ஓடிச்சு, நேர்லயும் ஓடிச்சு, நல்ல ரிவ்யூவும் வருது. எப்படி? ஏன்னா கண்டாரா கங்குவா ஓடல. புரியுதுங்களா? எல்லாமே இருக்கும்போது யூ ஹேவ் அ ஸ்டார் திஸ் திங். ஸோ ஒரு விஷயம், அதாவது மக்கள் வந்து மாஸ் சைக்காலஜின்னு ஒன்று இருக்கு, பட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஹவு இட் கெட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து இது வந்து எப்படின்னாக்கா ஒரு அடுத்த எலெக்ஷன் என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு படம் ஓடுமா ஓடாதான்னு சொல்லிட்டு சில ஃபீலர்ஸ் தான் கொடுக்க முடியும், சில ப்ரிடிக்ஷன் தான். வானிலை ஆராய்ச்சி நிலையம் வந்து கொடுக்கக்கூடிய நாளைக்கு வந்து மழை வரும் வராது, அவங்க மழை வரும்னு சொல்லிட்டாங்க, மழை வராது. ஸோ இதெல்லாம் வந்து we call it in management, we call it as uncertainty. Risk and uncertainty. சில ரிஸ்க் இருக்கு, படம் எடுக்கிறவங்க ரிஸ்க் இருக்கு, அதே மாதிரி அன்சர்டனிட்டி இருக்கு. we hope for the best. Great sir, நல்லா சொல்லிட்டீங்க சார். நான் இப்போ கடைசி ஒரு ஃபைனல் क्वेश्चन கேட்குறேன் சார். இட்லி கடைங்கிற படத்துக்கு, இட்லி கடை அப்படிங்கிற இந்த படத்துக்கு வந்து ஸ்வாட் போட முடியாதுன்னு சொன்னீங்க சார். பர்டிகுலரா இந்த படத்துல நிறைய பேர் டிராவல் ஆனாங்க. ஸ்வாட் எதுக்கு போடணும்னு சொல்லுங்க, அப்போ போடலாம். அதுதான் சொல்ல வந்தேன் சார். எதுக்கு சார் போடலாம்? இந்த படத்துக்கு போட முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, ஒரு பர்சனுக்கு போட முடியுமா? ஸ்வாட் போடலாம், எங்க ஒண்ணா ஸ்வாட் போடலாம், பட் பர்பஸ் தெரியாம போட முடியாது. பர்பஸ் தெரியாம போட முடியாது. என்ன சும்மா வந்து ஆர்கனைஸ் பண்றது ஒண்ணும் கிடையாது. நிறைய பேருக்கு வந்து ஸ்வாட்னால என்னன்னு புரிய மாட்டேங்குது. SWOTனாக்கா எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடறோம். இந்த அடுத்தது என்ன பண்ண போறீங்க நிறைய பேருக்கு தெரியல. சோ என்ன எதுக்காக ஸ்வாட் போட, அதாவது அந்த கேஸ் என்ன கேள்வி. இப்ப நீங்க ரிசர்ச் பண்றீங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றீங்க, அப்போ ஒரு ஹைபோதசிஸ் போடுறீங்க, இது தேவையா தேவையில்லையா, ஓகே இது 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 உண்மையா பொய்யா அப்படின்ற போது ஒரு கேள்வி, அதாவது ஒரு சர்ச்சை இருக்கணும், ஒரு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்ல ஒரு கேள்வி இருக்கணும். சிலது வந்து புரியல அப்படின்னும் போது ஒரு கேள்வி, 2 கேள்வி, அதுதான் வந்து கோல், பர்பஸ். ஸோ அந்த கோல் பர்பஸ் என்னன்னு தெரியாம ஒரு ஸ்வாட் போட்டு என்ன பண்ண போறோம்? ரைட். இப்போ என்ன சார் சொல்லலாம்? இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். இதான் என்னோட ஃபைனல் क्वेश्चन. என்ன நான் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி வச்சுட்டு இல்லை என்ன பர்பஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி போடுறது சார்? அது ப்ராப்ளம் ஃபார்முலேஷன். ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ இட்லி கடை அப்படின்ற ஒரு தீம் எடுத்தீங்கன்னாக்கா யூ கேன் புட் அ ஸ்வாட் ஆர் சே இஸ் திஸ் மூவி வர்த் அன் ஆஸ்கர். இந்த மூவி ஆஸ்கருக்கு வர்த்தா. ஓகே ரைட். அப்படி வர்த்தா. எத்தனை பேர் எஸ்ன்றீங்க, எத்தனை பேர் நோன்னு சொல்றீங்க? நோன்னா ஏன், எஸ்னா ஏன்? ஏன்னா இட் ஹஸ் தி குவாலிட்டிஸ். ஓகே. ஒரு அதாவது அட்லீஸ்ட் ஆஸ்கர்ல வின் பண்ணல அப்படின்னா கூட அதாவது நாமினேட் ஆகிற அளவுக்கு ஒரு குவாலிட்டிஸ் இருக்கு. ஓகே. It definitely has everything because it shows so many aspects about human being life. ஓகே, பாஸ்ட் பிரசன்ட், அதாவது ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு மாடர்ன் லைஃபை வந்து கனெக்ட் பண்ணுது. இந்த இடத்துல எல்லாமே இருக்கு. இப்ப போடலாமா ஸ்வாட்? இதுக்கப்புறம் போடலாம். அதாவது ஆஸ்கருக்கு வர்த்தா இல்லையான்னு போது அதுக்கு ஒரு ஸ்வாட் போடலாம், அதுக்கு ஒரு சிச்சுவேஷன் போட்டு அதுக்கு ஒரு ஸ்வாட் போடலாம். அது பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 hour ஆகும். எத்தனை பேர் உட்காருவீங்க? வகுப்புனாலே ஓடிடுறாங்களே இப்போ. இல்ல சார், அது வந்து ஒரு நல்ல ஒரு பாட்காஸ்ட் சார். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஸ்டார்டிங்ல இருந்து. எனக்கு இங்க மாடர்ன் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், அதான் இந்தியா, அதுதான் நம்மளுடைய வில்லேஜ், அதுல குவாலிட்டி பாக்குறாரு அந்த சிவனேஷன்ங்கிற கேரக்டர் சொல்லியிருக்கீங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த பாட்காஸ்ட்டை. நிறைய விஷயம் வந்து கத்துக்கிட்டேன். அண்ட் லாஸ்டா நீங்க பாருங்க, நான் கரெக்டான கேள்வி கேட்டிருக்கேன். இட்லி கடை படத்துக்கு வந்து எடுத்துல ஸ்வாட் போட முடியாது, நான் போட முடியாதுன்னு சொல்லல, ஒரு ஹைபோதசிஸ் இருக்கணும்னு சொன்னாரு. அதே மாதிரி இட்லி கடை படம் ஆஸ்காருக்கு போகுமா போகாதா, எஸ்ஸா நோவா அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி எஸ்ஸா நோவான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஸ்வாட் வந்து நம்ம போடுறோம், அதை வச்சு நம்ம செய்யறோம் சார், மாஸ் பண்றோம் நம்ம. சோ ஓகே, கிட்ட விடைபெறுவது உங்க ஃபேவரட் அஜய் வைஷ்ணவி. ப்ரொஃபசர் VKG அவர்கள் ரொம்ப அழகான ஒரு பாட்காஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். தொடர்ந்து வந்து நிறைய வந்து பேசுவோம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.